இங்கே இந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து தன்னூத்து. இந்த தன்னூத்து ஊரில் 1971 நாங்கள் ஒரு சின்ன ஆலயம், புனித அருளாந்தர் ஆலயம் கட்டினோம். அது இடையில் திரும்ப நாங்கள் 2012 இந்த ஒரு பெரிய சர்ச்சாக நாங்கள் அதை கட்டினோம். 2012 18/2/2012 அன்னைக்கு இதனுடைய திறப்புவிழா வச்சோம். அப்போது அந்த கோயிலை சார்ந்த இடத்துல ஓரமாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 86 அடி உயரத்தில் ஒரு டவர் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த டவரில் மேல் நிலையில் இருதய ஆண்டவர், 2ஆம் நிலையில் வந்து மாதா சுரூபம், 3வது நிலைமையில் வந்து மிக்கேல் சமரசன் 3 சிறுவங்கள் நாங்கள் பொருத்தி வச்சுருக்கோம். அதில் அந்த அந்த 2வது இடத்துல இருந்த உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 36 அடி உயரத்தில் மாதா சுரூபம் நல்ல சிமெண்டால் பேக் பண்ணி எந்த காற்றுக்கும் எந்த ஒரு இயற்கை சிற்றத்துக்கும் அது கீழே விழாத நிலையில் அந்த சுரூபங்கள் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த சுரூபத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6.25 அடி, 43 கிலோ எடையுள்ள அந்த மாதா சுரூபம் அதிசயமாக தரை இறங்கியதை பார்த்த சாட்சிகள் வந்து முதலையாக எப்படி பார்த்துருக்காங்கன்னா, பக்கத்து காம்பவுண்டில் இருந்த ஒரு மலர்கொடின்ற ஒரு லேடி, இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் முதல்ல பார்த்துருக்காங்க. அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு 20 அடி உயரத்தில் 40 அடி அகலத்தில் பெரிய நெருப்பு புலம்பு அந்த டவருக்கு பின்புறமாக அப்படியே இறங்கி வர மாதிரி பார்த்துருக்காங்க. 2வது கோயிலுக்கு ஆப்போசிட் வீட்டில் அன்னமேரின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மாதா ஸ்டேச்சு இருந்த அந்த கூண்டுக்கு உள்ள மின்னல் ஒளி அப்படி ஆயிரக்கணக்கான டாட்ஸ் உள்ளே இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. 3வது கபிலன்னு ஒரு பையன், அவன் வந்து அந்த டவரில் மேலே உள்ள வச்சிருக்கிற சிலுவைக்கு பின்னால் விண்மீன்கள் சுற்றுற மாதிரி, அதாவது மின்னல் ஒளி வட்ட வடிவில் சக்கரம் மாதிரி நின்று அது ஒரு 3 நிமிஷம் கண்டினியூவாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதிலேருந்து கதிர்கள் ஸ்டார்ஸ் மாதிரி அப்படியே விழுகிறத பார்த்துருக்காங்க. 3வது. 4வது பார்த்திங்கன்னா லாரன்ஸ்னு ஒருத்தர், அவர் எப்படி பார்த்துருக்காருன்னா, ஒரு கதிர் வீழ்ச்சி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவர் வீட்டுக்கு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு 10 அடி அகலத்தில் 10 அடி உயரத்தில் ஸ்கொயராக மின்னல் ஒளியானது அந்த மாதிரி ஒரு கதிர் வீழ்ச்சி மாதிரி அவர் கண்ணு முன்னால் தோன்றி அவர் ஒரு பெரிய சிலுவையை பார்த்துருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க ஒரு ஹிந்து லேடி, அவங்க ரிட்டையர்ட் டீச்சர், அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, சர்ச்சுக்கு இருந்து கிழக்கு பகுதியில் 10 வீடு தள்ளி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கின்னா, இந்த டவருக்கு வடக்கு பகுதியில் பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஒளி வெள்ளத்தில் வெண்ணிறமாக மாதா வந்து மேகத்தின் இடையில் இருந்து அப்படி மேலேருந்து இறங்கி கீழே வந்து உட்கார்ற வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த 5 பேர் இந்த உடனே பார்த்தவங்க. திரும்ப மறுநாள் எங்களுக்கு ஆறுமுகசாமின்ற ஒருத்தர் நேர்கோட்டில் ஒரு சிலுவை இறங்குறத 15 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அவர் பார்த்துருக்காரு. இந்த 5 சாட்சிகள் அன்னைக்கு, அந்த 5 சாட்சிகளை பார்த்ததுக்கு பிறகு அன்னைக்கு நடந்த அதிசயங்கள் என்ன அப்படின்னா, கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் இந்த மாதா சுரூபம் இறங்குனது எல்லாம் வெளியே அறிவிக்கப்பட்டுச்சு. எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருந்தாங்க. அப்போ ஒரு திருப்பலி அங்கே நடந்துச்சு. அந்த திருப்பலியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்ததை எங்களால் எல்லாருக்கும் உணர முடிஞ்சிச்சு. அப்போது 17 பேர் சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த 6:30 மணி to 7 மணி அளவில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த கரெக்டாக சொல்லணும்னா 20 நிமிஷம் தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த 20 நிமிஷமும் இந்த சர்ச்சு வாழகமே ஒரு பயங்கரமான பேர் ஒளியோடு இருந்திருக்கு, பயங்கர வெளிச்சத்தோடு இருந்திருக்கு. அந்த வெளிச்சத்தை 25க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். அதில் அன்றைக்கி 17 பேருக்கு நோய் குணமாயிருக்கு. அவங்க அந்த 17 பேரும் சாட்சி சொன்னாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இங்கே வந்து பயங்கர அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அன்னைக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் 200க்கும் மேற்பட்டவங்க இந்த மாதா சுரூபத்துக்கு பின்பகுதியில் இருந்து குணமாயிருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வல்லமை இருக்கிறத எல்லாராலையும் உணர முடியுது. அதே மாதிரி இங்கே வந்த மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதாவை உயிரோடு பார்த்துருக்காங்க. எப்படின்னா, கண் தட்டி முழிக்கிற மாதிரி, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, நம்ம உள்ளே வரும்போது ரிசீவ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி தொடுற மாதிரி, மூச்சு விடுற மாதிரி, அதே மாதிரி அழுகிற மாதிரி, அழுது கண்ணீர் சிந்தும் போது எங்கள் ஊர் பிள்ளைங்களாம் கையில் அந்த கண்ணீரை வாங்கி இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைகிட்ட பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணுடைய கால் குணமாயிருக்கு. இந்த மாதிரிலாம் அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி
அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி இருந்ததே குணமாயிருக்கு. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தை இல்லாமல் வரங்கட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட்டி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 163 பேருக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடச்சிருக்கு. அதாவது இந்த குழந்தை பாக்கியங்கள் எப்படின்னா 6 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாதவங்க தான் நாங்கள் கணக்கில் எடுப்போம். 13 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு லேடிக்கு ராஜபாளையம் பக்கத்தில் அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஊர் நான் இப்போ எனக்கு சொல்ல முடியலை. நாளைக்கு எவிடன்ஸோடு நம்ம கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த மாதிரி 163 பேருக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி திருமங்கல்ய பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் வந்து இன்றைக்கி வந்து யாராவது இங்கே கொண்டாந்து கயத்தை கட்டி போட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் நடந்துடுது. ரொம்ப அதிசயமாக தான் நடக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன அதிசயங்கள்லாம் இங்கே அதிகம் நடக்குது. அதாவது என்ன நினச்சி இங்கே வராங்களோ அது அப்படியே நடந்துடுது. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு உள்ள ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா அந்த அம்மாவுடைய திட்டமும் அவங்க அழைத்தலும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ளே யாரும் வர முடியாது. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி இங்கே வர்றவங்க அவங்க யார் சொல்லி வந்தாங்களோ எப்படி வந்தாங்கன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வர்றவங்களுக்கு அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அது அப்படி இங்கே நடந்துடும். அதே மாதிரி இந்த இடம் எப்படின்னா இந்த மாதா சுரூபம் இறங்கி இருக்கிற இடம் எப்படின்னா மேலே இருந்து இந்த மாதா சுரூபம் இறங்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 அடி உயரம் 40 அடி அகலத்தில் இந்த இடத்துல அந்த நெருப்பு படிஞ்ச இடம். இந்த இடத்துல எல்லாராலையும் அந்த அக்கினியை இந்த இடத்துல உணர முடியும். அதுதான் இங்கே ஸ்பெஷலான இடம். இப்போ லேட்டஸ்டாக என்ன நடக்குது அப்படின்னா இப்போ 2 வாரமாக இந்த மாதா வந்து நைட்டு 2 மணி டு 4 மணியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதா நடக்கிறாங்க, வெளியே நடமாடுறாங்க, கோயிலை சுற்றி வராங்க. அதாவது நம்ம மக்கள் விண்ணப்பங்கள் வைக்கிறதுக்கு எல்லாம் நைட்டில் விடிய அவங்க உட்கார்ந்து அந்த விண்ணப்பங்களை வந்து தன்னுடைய மகன்கிட்ட பரிந்துரை செய்கிறாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி எப்போவுமே அந்த நைட்டில் 2 மணி டு 4 மணிக்கு வந்து ஃபுல்லாக நடந்து போகிறாங்க. மாதிரி அந்த போகிறத எங்கள் ஊரில் உள்ள பசங்கள்லாம் அதிக பேர் பார்த்துருக்காங்க. ஏன் அதனால் அந்த மாதா வந்து இங்கே உயிரோடு இருக்கிறாங்கன்றதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே உள்ளே வந்த உடனேயே ஒரு நிறைவோடு தான் போவாங்க. அதே மாதிரி இங்கே என்ன காரியங்கள் நீங்கள் நினைச்சி வரீங்களோ அந்த காரியங்கள் 100% கண்டிப்பாக நடக்குன்றதுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு ஆராதனையோட திருப்பலிகள் இருக்கும். அதாவது எப்படி வருவாங்கன்னா சனிக்கிழமை நைட் அந்த நோயாளிகள்லாம் வந்து இங்கே தங்குவாங்க. தங்கி இருக்கிறவங்க ஒரு நைட்டில் வந்து ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு ப்ரேயர் இருக்கும். திரும்ப மறுநாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குணமளிக்கும் ஆராதனை திருப்பலி இருக்கும், ஜெபம் இருக்கும். அதே மாதிரி அருள் மருந்துன்றதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இந்த இடத்துல அந்த சிறப்பு திருப்பலி முடிஞ்சதுக்கு பிறகு அசன விருந்து வெளியூர்லேருந்து வர திருப்பயணி அத்தனை பேருக்கும் எங்கள் ஊர் சார்பிலிருந்து நாங்கள் அந்த அசன விருந்தாலும் கொடுப்போம். எவ்வளோ மக்கள் வந்தாலும் சரி. ஆனால் எங்களுக்கு மக்கள் எங்கெங்கிருந்து வர்றாங்கன்றது தான் பெரிய அதிசயமாக இருக்குது. அதாவது இந்த தன்னூத்து ஊர் வந்து இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு இடமா இந்த மாதா இறங்குறதுனால இந்த மாதிரி ஒரு உருவெடுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது. அதனால் எல்லாரும் நீங்கள் மனசு நிறைவோடு நீங்கள் வந்தீங்க வாங்க. கண்டிப்பாக அந்த மின்னல் மாதாவுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக கண்டிப்பாக நீங்கள் திரும்பி சொல்லுவீங்க.